ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த 20ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் நவம்பர் டிசம்பர் 2025ஓட கரண்ட் அஃபேரை படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நாம வந்து ஜூன் அண்ட் மே 2026ஓட கரண்ட் அஃபேர் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 2026ஓட டாப் 300 பிளஸ் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான டெஸ்ட் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி சயின்ஸ், மேக்ஸ், ரீசனிங்க்கு கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரோவா ரிவிஷன் பண்ணிருங்க. அதுல 101 ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருக்கு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2500 கொஸ்டினுக்கு மேல அதுலயே கவர் ஆகிரும். இந்த 101 ஷிஃப்டோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபைனல் பேட்ச்ல லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இந்த 101 ஷிஃப்டோட பிடிஎஃப் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 100 கொஸ்டின்ஸ் டார்கெட் வச்சு டீம் வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணி அதுக்கான டெஸ்ட் வந்து ஈவினிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல குரூப் டிக்கு ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட், குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம், 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆஃபரை பத்தி ஆல்ரெடி எஸ்டர்டேவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு, டெஸ்ட்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீசன்ட்லி ஹூ ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் த பாரா ஆர்ச்சர் ஆஃப் த இயர் அவார்டு. சமீபத்துல உலக வில்வித்தை அமைப்பின் ஆண்டின் சிறந்த மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீரர் என்ற விருதை பெற்றவர் யார் அப்படின்னா ஷீதல் தேவி. Under the revised PM E-Drive scheme, incentives for electric three-wheelers will be available till which year? திருத்தப்பட்ட PM E-Drive திட்டத்தின் கீழ் மின்சார 3 சக்கர வாகனங்களுக்கான ஊக்கத்தொகை எந்த ஆண்டு வரை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னா மார்ச் 2028 வரைக்கும். Amrit Bharat Station Scheme aims to redevelop approximately how many railway stations across India? அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் இந்தியா முழுவதும் தோராயமாக எத்தனை ரயில் நிலையங்களை மறு மேம்பாடு செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது? எத்தனை ரயில் நிலையங்கள் அப்படின்னா 1309. Under the PM Shram Yogi Manthan Yojana, what is the assured monthly pension after the age of 60? பிரதமரோட ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 60 வயசுக்கு அப்புறம் எவ்வளவு மாத ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் அப்படின்னா 3000 ரூபாய். ஓகே. Who resigned as a member of the Bihar Legislative Council after being elected to the ராஜ்யசபா? ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பீகார் சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார். Indonesia's new law restricting social media use applies to the children below which age? ஓகேவா? சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் இந்தோனேசியாவோட புதிய சட்டம் எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பொருந்தும் அப்படின்னா 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள். சோ இந்தோனேசியாவுல இந்த 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சோசியல் மீடியா பயன்படுத்துறதை வந்து என்ன பண்றாங்க? தடைப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Which country has established its first port of refugee system to handle maritime emergencies and ships in distress? கடல்சார் அவசர நிலைகள் மற்றும் ஆபத்தில் இருக்கும் கப்பல்களை கையாள்வதற்காக தனது முதல் புகலிட துறைமுகம் அமைப்பை நிறுவிய நாடு எது அப்படின்னா இந்தியா. அடுத்து பாருங்க.
Baliraj Kark archaeological site recently excavated by ASA is located in which district of Bihar? சமீபத்துல இந்திய தொல்லியல் துறையால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட ராஜ்கர் தொல்லியல் தளம் வந்து பீகாரோட எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா மதுபானி மாவட்டத்துல இருக்கு. Nizar satellite uses which technology to capture images through clouds and in all weather condition? நிசார் செயற்கைக்கோள் மேகங்களுக்கு இடையேயும் அனைத்து வானிலை நிலைகளிலும் படங்களை எடுக்க எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னா செயற்கை துளை ரேடார், அதாவது சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். Nisha Mehta recently in news has been appointed as the health minister of which country? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற நிஷா மேத்தா வந்து எந்த நாட்டோட சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா நேபாளத்தோடது. ஓகேவா? சோ நேபாளத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷா மேத்தா. IONS Maritime Exercise TTX 2026 was hosted by India at which location? IONS கடற்சார் பயிற்சி TTX 2026 எந்த இடத்தில் நடத்தப்பட்டது அப்படின்னா கொச்சியில. Recently, which country has developed the world's first dual band infrared sensor? சமீபத்துல உலகின் முதல் இரட்டை அலைவரிசை அகச்சிவப்பு சென்சாரை உருவாக்கிய நாடு எது அப்படின்னா ஜப்பான். டியூவல் பேண்ட் இன்ஃப்ராரெட் சென்சாரை உருவாக்கிய நாடு வந்து ஜப்பான். Recently, who became the first Indian to cross a 8-meter mark in indoor long jump? சமீபத்துல உட்புற நீளம் தாண்டுதல்ல 8 மீட்டர் எல்லையை தாண்டிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா லோகேஷ் சத்யநாதன். Who has been selected for the prestigious 2026 Abel Prize? இந்த ஏபிள் பிரைஸ் வந்து எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நோபல் பிரைஸுக்கு ஈக்குவல் ஆனதுதான். மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபல் பிரைஸ். ஓகேவா? மேக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபல் பிரைஸ். மதிப்புமிக்க ஏபல் பரிசு 2026 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஜெட் பால்டிங்ஸுக்கு. ஓகே. Who has been honored with the prestigious grand prize for their contribution to world peace? உலக அமைதிக்கான பங்களிப்பிற்காக மதிப்புமிக்க கிராண்ட் பிரைஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜுபல்லி கிருஷ்ண ராவ். சாம்ரத் சம்பிரிதி மியூசியம் inaugurated by PM மோடி is located in which place? பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்ட சாம்ரத் சம்பிரிதி அருங்காட்சியகம் எந்த இடத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா காந்தி நகர் குஜராத்ல இருக்கு. Recently, the first phase of Indian Census 2027 starting from which date? சமீபத்துல இந்தியாவின் முதல் கட்ட டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 எந்த தேதியிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து தொடங்கியிருக்காங்க. Who has been appointed as the new CEO of Indigo effective August 2026? ஓகேவா? இண்டிகோவோட நியூ CEO, அதாவது புதிய தலைமை நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாரு அப்படின்னா வில்லி வால்ஷ். இந்தியா ஃபார்மா 2026 will be held in which city? இந்தியா ஃபார்மா 2026 மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னா டெல்லியில. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒடிஷா டே. ஒடிஷா டேன்னு சொல்லலாம், இல்லைன்னா உட்கல் திவாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஒடிசா தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 1ல. இந்தியாஸ் நியூ AI டிரைவன் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு மேக் ஆயுர்வேதா ரிசர்ச் அக்சசிபிள் இன் ஹவு மெனி லாங்குவேஜஸ்? ஆயுர்வேத ஆராய்ச்சியை எத்தனை மொழிகளில் கிடைக்க செய்வதை இந்தியாவின் புதிய AI அடிப்படையிலான முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. மொத்தம் 13 லாங்குவேஜஸ்ல. ஓகேவா? ஆல்ரெடி நாம பாத்தீங்கன்னா மே அண்ட் ஜூன் 2026க்கான ஒரு 1000 கரண்ட் அஃபேர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம பாத்துருங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 3ல எக்ஸாம் வர்றதுக்குள்ளே கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓவராலா ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்திரிகா பெர்சாத் சந்தோகி who recently passed away was the former president of which country? சமீபத்துல காலமான சந்திரிகா பெர்சாத் சந்தோகி எந்த நாட்டின் முன்னாள் அதிபர் அப்படின்னா சூரினாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நவேகான் நக்ஸீரா டைகர் ரிசர்வ் ரீசன்ட்லி இன் நியூஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஸோ இந்த டைகர் ரிசர்வ் வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. உங்களுக்கு இதை ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்பாங்க. நவேகான் நக்ஸீரா டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட நவேகான் நக்ஸீரா புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு.
அடுத்த கொஸ்டின்ல பாருங்க, வர்க்காலா ரீசன்ட்லி இன் நியூஸ் ஹாஸ் been selected under which global initiative? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற வர்க்காலா எந்த உலகளாவிய முன்முயற்சியின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டது? 20 cities towards zero waste initiative. பூஜ்ய கழிவுகளை நோக்கிய 20 நகரங்களின் முன்முயற்சிக்கு கீழே வர்க்காலாவை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டர் இஸ் செட் டு பி லான்ச்ட் இன் விச் சிட்டி? இந்தியாவின் முதல் குவாண்டம் கணினி எந்த நகரத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா அமராவதியில. நலந்தா டெம்பிள் ஸ்டாம்பேட் அக்கர்ட் அட் விச் டெம்பிள்? நலந்தா கோவில் நெரிசல் எந்த கோவிலில் நிகழ்ந்தது அப்படின்னா ஷீத்லா மாதா கோவில். ஓகே, சோ இங்கதான் அந்த நெரிசல் வந்து நிகழ்ந்திருக்கு. ஓகே, Jannik Sinner achieved the Sunshine Double by winning which two tournaments? Jannik Sinner எந்த 2 போட்டிகள்ல வந்து வெற்றி பெற்றதற்காக அவருக்கு வந்து சன்ஷைன் டபுள் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம், ஒரு சாதனையை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியன் வெல்ஸ் மற்றும் மியாமி ஓபன்ல. ஓகேவா, இந்தியன் வெல்ஸ் அண்ட் மியாமி ஓபன்ல வின் பண்ணதுக்காக யாருக்கு சன்ஷைன் டபுள் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஜானிக் சின்னருக்கு. ஓகே, which of the following is NASA's first crewed moon mission after 53 years since Apollo 17? Apollo 17க்கு பிறகு 53 ஆண்டுகள் கழித்து நாசாவின் முதல் மனிதர்கள் செல்லும் நிலவு பயணம் எது அப்படின்னா ஆர்டெமிஸ் 2. முக்கியமான கொஸ்டின். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர்லயும் தெளிச்சு டாப் 500 கரண்ட் அஃபேருக்கு மேல ஒரு மந்த்துக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Shyamji Krishna Verma, remembered recently, was associated with which organization founded in London? சமீபத்துல நினைவு கூறப்பட்ட சியாம்ஜி கிருஷ்ணவர்மா லண்டனில் தொடங்கப்பட்ட எந்த அமைப்போடு தொடர்புடையவர் அப்படின்னா இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, இந்திய தன்னாட்சி சங்கத்தோட தொடர்புடையவர். விராட் கோலி became the first player in IPL history to achieve which milestone in run chase? IPL வரலாற்றுல எந்த மைல்கல்லை எட்டிய முதல் வீரர் அப்படிங்கக்கூடிய பெருமையை விராட் கோலி பெற்றார் அப்படின்னா 4000 ரன்கள். ஓகேவா, who has been appointed as the Director General of the DGCA, Directorate General of Civil Aviation? சிவில் விமான போக்குவரத்து பொது இயக்குநரகத்தோட இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வீர் விக்ரம் யாதவ். The Convention of the Conservation of Migratory Species of Wild Animals is an environmental treaty under which organization? புலம்பெயர்ந்த வனவிலங்கு இனங்கள் பாதுகாப்பு மாநாடு என்பது எந்த அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஒப்பந்தமாகும்? சோ எதுக்கு கீழே அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம்னு சொல்லுவோம். உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Kariba Dam, where a 500 megawatt floating solar plant is being planned, is located in which river? 500 மெகாவாட் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் திட்டமிடப்பட்டுள்ள கரிபா அணை எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? எங்க அப்படின்னா ஜாம்பேசி நதியில இருக்கு. Who has been appointed as the brand ambassador of Yamaha Music India 2026? 2026 Yamaha Music இந்தியாவோட பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஏஆர் ரகுமான். ICP app launched by Costa Rica is related to which of the following? Costa Ricaவால தொடங்கப்பட்ட ICP செயலிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பாம்புகளை கண்டறிதல். சோ அந்த காஸ்டா ரிகா நாட்டுல வந்து ICPங்க கூடிய ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இப்ப பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா எந்த வகையான பாம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான விஷமுறிவை கொடுக்கறதுக்காக. ஓகேவா, சோ அதுதான் அந்த ICP ஆப். Which country will host the 2026 annual meetings of the IMF and World Bank Group? சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி குழுமத்தின் 2026 ஆண்டு கூட்டங்கள் எந்த நாட்டுல நடக்க உள்ளது அப்படின்னா தாய்லாந்துல. ஓகேவா, சோ IMF ஓட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. A rare albino Himalayan thar was recently spotted in which wildlife sanctuary? Okay, ஒரு அரிய வகை வெளுப்பு இமயமலை தார் ஆடு சமீபத்துல எந்த வனவிலங்கு சரணாலயத்துல காணப்பட்டது? எங்க அப்படின்னா குக்தி வனவிலங்கு சரணாலயம். சோ இந்த குக்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. Who has been appointed as the chairman and managing director of Power Grid Corporation of India Limited? 2026 Power Grid Corporation of India Limited நிறுவனத்தோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா புர்ரா வம்சி ராமமோகன். The
Celeste satellites launched by the European Space Agency are related to which of the following? ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் ஏவப்பட்ட செலஸ்டே செயற்கைக்கோள்கள் எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் தொடர்புடையதுன்னா செயற்கைக்கோள் வழி செலுத்தல், சேட்டலைட் நேவிகேஷன். Who has become the first female commissioner of the பிரிஹான் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷன்? பிரிஹான் மும்பை மாநகராட்சியின் முதல் பெண் ஆணையர் யார் அப்படின்னா அஸ்பினி பிடை. பாப் எல் மந்தீப் ஸ்ட்ரைட் that was recently seen in news connects which water bodies? சமீபத்துல செய்திகள்ல இடம்பெற்ற பாப் எல் மண்டேப் நீர் சந்தி எந்த நீர்நிலைகளை இணைக்கிறது அப்படின்னா செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா. Energy Statistics India 2026 is released by which organization? Energy Statistics 2026 அப்படிங்கக்கூடியத வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வந்துருச்சு. அப்ப NSO நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆபீஸ், தேசிய புள்ளியியல் அலுவலகம், அவங்க தான் வெளியிடுறாங்க. வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, உலக ஆட்டிச விழிப்புணர்வு தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2. குர்ஜன் சிங் who recently retired is associated with which sport? குர்ஜன் சிங் வந்து ரீசெண்டா வந்து ஒரு விளையாட்டுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா ஹாக்கி. இந்தியா ஸ்கில்ஸ் நேஷனல் காம்படிஷன் 25 to 26 recently in news was commenced in which city? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற இந்தியா ஸ்கில்ஸ் தேசிய போட்டி 2025 to 26 எந்த நகரத்துல தொடங்க உள்ளது அப்படின்னா நொய்டால. Which state's police was awarded the President's Police Color for Service Excellence in 2026? 2026 ஆண்டுல சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் உயரிய காவல்துறை வண்ண விருது எந்த மாநில காவல்துறைக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ஒடிசா காவல்துறைக்கு. யுவிகா program recently in news is conducted by which organization? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற யுவிகா திட்டம் எந்த அமைப்பால் நடத்தப்படுகிறது அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவால. போதனா சிவானந்தன் recently became the top female chess player of which country? போதனா சிவானந்தன் சமீபத்துல எந்த நாட்டின் சிறந்த பெண் சதுரங்க வீராங்கனையாக உருவெடுத்தார்? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. அந்தாரிக்ஷ் Venture Capital Fund has been launched to support startups in which sector? அந்தாரிக்ஷ் துணிகர மூலதன நிதி எந்த துறையை சேர்ந்த ஸ்டார்ட் அப்களை ஆதரிப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ளது? விண்வெளி தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜியை ஆதரிப்பதற்காக. When is Foundation Day of RBI? RBI யோட நிறுவன தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1. அடுத்த கொஸ்டின், லக்பதி பிதியா யோஜனா launched by Delhi government primarily aims to achieve what? டெல்லி அரசால தொடங்கப்பட்ட லக்பதி பிதியா யோஜனா திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு நிதி உதவி மற்றும் கல்வி வழங்குதல். எக்ஸாம்ல கேட்பாங்க லக்பதி பிதியா யோஜனா எங்க தொடங்கியிருக்காங்க, டெல்லியில எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே? ஆட்டிசம் அவேர்னஸ் டே அதாவது உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினத்தோட கருப்பொருள் என்ன? டே வந்து சேம் தான், ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் சேம் டேல தான் வரும். ஆனா அந்த கருப்பொருள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்டிசம் அண்ட் ஹியூமனிட்டி, ஓகே. ஆட்டிசம் மற்றும் மனிதநேயம், ஒவ்வொரு உயிரும் மதிப்பு மிக்கது, இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். Who is the author of the book Tides of Time released in 2026? Tides of Time, நீங்க பழைய புத்தகங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். ஸ்டாட்டிக் ஜிகேவா உட்கார்ந்து நிறைய புக்கோட ஆத்தர் எல்லாம் படிக்க வேண்டாம். ரீசெண்டா நியூஸ்ல என்னென்ன புக் எல்லாம் வருதோ, ஓகே, ரீசெண்டா என்னென்ன புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அது மட்டும் படிச்சீங்கன்னா கூட போதும். டைட்ஸ் ஆஃப் டைம் கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா சுதாமூர்த்தி. ஓகே, மேகாலயா partnered with Starlink India to provide high speed internet using which technology? மேகாலயா எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிவேக இணையத்தை வழங்க ஸ்டார்லிங் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது? செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணையம், அதாவது satellite based internet. Who has become the new secretary general of the Arab League? அரப் லீக்கோட புதிய பொதுச் செயலாளர் யாரு அப்படின்னா நபில் ஃபாமி. Where will the Olympics 2028 be held? At which transgender women and athletes with differences in sex development have been banned from participating? திருநங்கைகள் மற்றும் பாலின வளர்ச்சியில் வேறுபாடு உள்ள தடகள வீராங்கனைகள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ள 2028 ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. ஓகே, 2028 ஒலிம்பிக்ஸ் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நடக்க போகுது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு அந்த ஜெண்டர் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? Which of the following has become the first state to receive Brahman certification for forest products? வனப்பொருட்களுக்கான பிராமன் சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்.
Uchral Niam Ozur has recently been appointed as the Prime Minister of which country? Uchral Niam Ozur எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. எந்த நாட்டோட பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா மங்கோலியாவோட பிரதமர். உச்ரல் நியாம் ஓசோர் மங்கோலியாவோட பிரைம் மினிஸ்டர். இந்தியா ரீசன்ட்லி சென்ட் ஹியூமனிடேரியன் ரைஸ் எய்ட் டு விச் கண்ட்ரி இன் ஆப்பிரிக்கா? இந்தியா சமீபத்துல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிற்கு மனிதாபிமானமான அடிப்படையிலான அரிசி உதவியை வந்து அனுப்பியிருக்காங்க. இங்க இருந்து அங்க அரிசி வந்து கொடுத்திருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில ஒரு உதவியா பண்ணிருக்காங்க. ஃபர்கினா ஃபாசோக்கு இல்லைன்னா புர்கினா ஃபாசோ. Central government has recently mandated petrol pumps to supply E20 fuel. What does E20 fuel represent? E20 fuel அப்படின்னா 20% வந்து எத்தனாலும் 80% வந்து பெட்ரோலும் இருக்கிறது. மத்திய அரசு சமீபத்துல பெட்ரோல் நிலையங்கள்ல E20 எரிபொருளை வழங்குவதை கட்டாயமாக்கி உள்ளது. இந்த E20 எரிபொருள் அப்படின்னா 20% எத்தனால் இருக்கும், 80% வந்து பெட்ரோல் இருக்கும். மிஷன் மித்ரா ரீசன்ட்லி இன் நியூஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? சமீபத்துல செய்திகள்ல பார்த்த மிஷன் மித்ரா எதோடு தொடர்புடையது அப்படின்னா கடினமான சூழ்நிலையில விண்வெளி வீரர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக. ஏன்னா ஸ்பேஸுக்கு போனா அங்க எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால இங்க பூமியில வச்சே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த கடினமான ஒரு சூழ்நிலைகள்ல என்ன பண்றாங்க, பயிற்சி கொடுக்கறது தான் என்னதுன்னா மிஷன் மித்ரா. மின் ஆங் கிளாங் recently in news has been elected as the president of which country? மியான்மரோட புதிய பிரசிடென்ட் தான் யாரு அப்படின்னா மின் ஆங் கிளாங். ஓகேவா? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற மின் ஆங் கிளாங் எந்த நாட்டோட அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா மியான்மர். coal to ammonium nitrate project recently in news is planned in which state? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட நிலக்கரியிலிருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கக்கூடிய திட்டம் எந்த மாநிலத்துல திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஒடிஷால. நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்கன்னா டெய்லி ஒரு 25 கொஸ்டின் தான் வரும். அதே இது லாஸ்டா உட்காந்து படிக்கும் போது தான் 3000 4000 உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு டெய்லி பேசிஸ்ல அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அன்னன்னைக்குள்ள டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிருங்க. இன்டர்நேஷனல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் இன் மைன் ஆக்ஷன் இஸ் அப்சர்வ்டு. கன்னிவெடி விழிப்புணர்வு கன்னிவெடி ஒழிப்பு நடவடிக்கைக்கான சர்வதேச தினம் வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 4. Who has been appointed as the brand ambassador for India census? இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஓட பிராண்ட் தூதர் வந்து யாரு அப்படின்னா சுதர்சன் பட்நாயிக். ஓகே, டிஜிட்டல் சென்சஸ் 2027 தான் நமக்கு என்னது டிஜிட்டல் சென்சஸ்ல வந்து கணக்கெடுக்கிறோம். இதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா சுதர்சன் பட்நாயிக். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணல் சிற்ப கலைஞர், சாண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, Jan Vishwas Bill 2026 recently approved by the Lok Sabha primarily aims to. சமீபத்துல மக்களவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஜன் விஸ்வாஸ் மசோதா 2026 எதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா சிறிய குற்றங்களை வந்து குற்றமற்றதாக்குதல், எளிதாக வணிகம் செய்வதை மேம்படுத்துதல். Which institution has recently granted deemed to be university status in India? இந்தியாவுல சமீபத்துல எந்த நிறுவனத்துக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்பட்டது அப்படின்னா NCRT தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். According to International Renewable Energy Agency IRENA, what is India's global rank in renewable energy capacity? சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமையோட கருத்துப்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்துல இருக்கும். AI and computational thinking curriculum introduced by CBSE for classes 3 to 8 will be implemented from which academic session? 3 to 8 வகுப்புகளுக்கு CBSE அறிமுகப்படுத்திய AI மற்றும் computational thinking பாடத்திட்டம் எந்த இதுல இருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னா 2026 to 27 கல்வி ஆண்டுல இருந்து, இந்த கல்வி ஆண்டுல இருந்து செயல்படுத்தப்படும். Which country has the world's first digital census recently been launched? உலகின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த நாட்டில் தொடங்கப்பட்டதுன்னா நம்ம இந்தியாவில தான். 2027வது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் சென்சஸ். அதுக்கு அம்பாசிடர் யாருன்னு பார்த்துட்டோம், மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயிக். Due to challenges encountered in financial closure, until when has the Ministry of New and Renewable Energy extended PM Kusum scheme? நிதி முடிப்பதில் எதிர்கொண்ட சவால்கள் காரணமாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் PM குசும் திட்டத்தை எப்போது வரை நீட்டித்துள்ளது அப்படின்னா 31 மார்ச் 2027 வரைக்கும். ரொங்காலி பிஹு இஸ் பிரைமர்லி, பிஹு அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து அஸ்ஸாம் தான். ஓகே, பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? ரொங்காலி பிஹு எந்த இந்திய மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அஸ்ஸாம்ல. பிஹு அப்படின்னாலே அது வந்து அஸ்ஸாம் தான்.
INS Sunanya, okay, Sunaina, INS Sunaina, recently in news under IOS Sagar mission, belongs to which type of naval vessel? சமீபத்துல IOS சாகர் திட்டத்தின் கீழே செய்திகள்ல இடம்பெற்ற INS சுனைனா எந்த வகையான கடற்படை கப்பலை சேர்ந்தது அப்படின்னா ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல், கரையோர காவல் கப்பல். UNSC vote on Hormuz security resolution was recently delayed, mainly due to which reason? ஹர்முஸ் பாதுகாப்பு தீர்மானம் மீதான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் வாக்கெடுப்பு சமீபத்துல தாமதமானதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் கிட்ட ஏற்பட்ட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், கருத்து வேறுபாடுகள். ஓகேவா, உறுப்பு நாடுகளிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள். கர்சாதி recently launched by the income tax department is related to which of the following? வருமான வரித்துறை வந்து கர்சாதி அப்படிங்கறத ரீசெண்டா தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி தாக்கல் செய்வதற்கான உதவித்தளம். ஓகே, டாக்ஸ் பில்லிங் அசிஸ்டன்ஸ் பிளாட்ஃபார்ம். The Samban platform recently in news primarily related to which of the following? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற சம்பன் தளம் வந்து எதோடு தொடர்புடையது அப்படின்னா பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Know your candidates KYC feature on ECI Net platform is launched by which organization? ECI Net தளத்துல உங்க வேட்பாளர்களை வந்து அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கக்கூடிய அம்சம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால். நம்மளோட வேட்பாளர், நம்ம தொகுதியில ஒரு வேட்பாளர் இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்கள பத்தின டீடைல்ஸ், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எந்த இதுல வந்து போட்டியிடுறாங்க, அந்த மாதிரி அவங்கள பத்தின டீடைல்ஸ் வந்து பாத்துக்கலாம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டேட்? வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 6. Which painting by Raja Ravivarma recently became the most expensive artwork ever sold in India? இது பார்த்திருப்பீங்க, ஏப்ரல் மந்த்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. சமீபத்துல இந்தியாவுல விற்கப்பட்ட மிக விலையுயர்ந்த கலைப்படைப்பாக மாறிய ராஜா ரவிவர்மாவோட ஓவியம் எது அப்படின்னா யசோதா மற்றும் கிருஷ்ணா ஓவியம். ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வின், அதாவது ஆர் அஸ்வின் became the first இந்தியன், நம்ம பவுலர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிதானே, ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் டு ஜாயின் விச் லீக்? ரவிச்சந்திரன் அஸ்வின் எந்த லீக்கில் இணைந்த முதல் இந்திய சர்வதேச கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றார்? மேஜர் லீக் கிரிக்கெட். According to the report, rising repression meets global resistance. Internet shutdowns in 2025 by Access Now. What was the India's global rank in Internet shutdown 2025? ஓகேவா, ஸோ இன்டர்நெட் ஷட்டவுன்ல இந்தியாவோட உலகளாவிய தரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓகே, இணைய முடக்கங்களோட அந்த ரேங்க்ல. Who among the following has been appointed as the Secretary of the Ministry of Information and Broadcasting in April 2026? ஏப்ரல் 2026ல தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தோட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சல் குமார். Which city did the Lok Sabha pass a proposal to designate as the sole capital of Andhra Pradesh? ஆந்திர பிரதேசத்தோட ஒரே தலைநகராக எந்த நகரத்தை அறிவிப்பதற்கான முன்மொழிவை மக்களவை நிறைவேற்றியது? சோ எது ஆந்திர பிரதேசத்தோட கேபிட்டல்? அமராவதி அப்படின்னு முன்மொழிவதற்காக. Which state has the highest number of women self-help groups trained as drone pilots under the Namo Drone Didi Yojana as of April 2026? ஏப்ரல் 2026 நிலவரப்படி நமோ ட்ரோன் தீதி யோஜனா திட்டத்தின் கீழ் ஆளில்லா விமான ஓட்டிகளாக பயிற்சி பெற்ற பெண் சுய உதவி குழுக்கள் அதிக எண்ணிக்கையிலாக உள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. சாதனா சப்டாக் 2026 is conducted under which program? சாதனா சப்தா 2026 எந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படுகிறது அப்படின்னா மிஷன் கர்மயோகி. வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ? ஓகே, 7 ஏப்ரல் தான் வேர்ல்டு ஹெல்த் டே. ஸோ இந்த மாதிரி டேஸ் எல்லாம் படிக்கும் போது கோடோட வச்சு படிச்சுக்கோங்க. 7 நாளும் நான் ஹெல்த்தியா இருப்பேன், வாரத்துல 7 நாளுமே நான் ஹெல்த்தியா தான் இருப்பேன் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக சுகாதார தினம் வந்து எப்போ அப்படின்னா ஏப்ரல் 7. ஸ்கூல் சலேன் ஹம் கேம்பெயின் இஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? ஸ்கூல் சலேன் ஹம் பிரச்சாரத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா மத்திய பிரதேச மாநில அரசு. Black bugs have made a comeback in which wildlife sanctuary of Chhattisgarh? சத்தீஸ்கரோட எந்த வனவிலங்கு சரணாலயத்துல கலைமான்கள் வந்து திருப்பியும் வந்திருக்கு அப்படின்னா பர்ணவபரா வனவிலங்கு சரணாலயம். எக்ஸாம்ல கேட்பாங்க ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி, பர்ணவபரா வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னு? சத்தீஸ்கர்ல. INS அரிந்தமான் recently inducted into the Indian Navy belongs to which category? சமீபத்துல இந்திய கடற்படையில சேர்க்கப்பட்ட INS அரிந்தமான் எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா அணுசக்தியால் இயங்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல். அருந்ததி ராய் won the US National Book Critics Circle Award 2026 for which work?
அருந்ததி ராய்க்கு தன்னோட எந்த படைப்புக்காக 2026ஆம் ஆண்டுக்கான அமெரிக்க தேசிய புத்தக விமர்சகர்கள் அதாவது விமர்சகர்கள் வட்ட விருதை பெற்றார். ஓகேவா? சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ. இது வந்து அருந்ததி ராயோட புக்கு. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ இதுக்கு தான் இவங்களுக்கு யுஎஸ் நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்டு, ஓகே, அமெரிக்க தேசிய புத்தக விமர்சகர்கள் வட்ட விருது வந்து கிடைச்சிருக்கு. அந்த எப்படினாலும் கேட்கலாம் உங்களுக்கு எக்ஸாம்ல, இந்த விருது யாருக்கு கிடைச்சிருக்கணும் கேட்கலாம், எதுக்காக கிடைச்சிருக்கணும் கேட்கலாம், அந்த புக்கோட நேமும் கேட்கலாம், இல்லைன்னா அந்த புக்கோட நேம கொடுத்து இது யார் எழுதுனாங்க அப்படின்னும் கேட்கலாம். மதர் மேரி கம்ஸ் டு மீ இந்த புக்கை எழுதுனவங்க வந்து அருந்ததி ராய். ஓகேவா? அருந்ததி ராயோட நிறைய படைப்புகள் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த புக் எல்லாத்தையும் ஆப்ஷன்ல வச்சுட்டு இதுல அவங்களுக்கு எதுக்கு வந்து யுஎஸ் நேஷனல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, கரெக்டா படிச்சுக்கோங்க. அருந்ததி ராயோட புக்கு மதர் மேரி கம்ஸ் டு மீ. இந்த புக்குக்கு யுஎஸ் நேஷனல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. Newly constructed district court complex at Kargil was inaugurated by whom? கார்கிலில் புதிதாக கட்டப்பட்ட மாவட்ட நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னா சூரியகாந்த். ப்ராஜெக்ட் சீட்டா recently in news is associated with which organization? சமீபத்துல செய்திகள் இடம்பெற்ற ப்ராஜெக்ட் சீட்டா வந்து எந்த அமைப்போடு தொடர்புடையது அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். For the first time since World War II, more than 20,000 seafarers became stranded in a war zone. In which body of water this crisis primarily arises? இரண்டாவது உலக போருக்கு பிறகு முதல் முறையாக 20,000க்கும் மேல மாலுமிகள் ஒரு போர் பகுதியில் தவித்தனர். இந்த நெருக்கடி எந்த நீர்நிலையில் உருவானது அப்படின்னா பாரசீக வளைகுடால உருவானது. பங்களாதேஷ் recently launched an emergency measles அதாவது தட்டம்மை வேக்சினேஷன் டிரைவ் பிரைமரிலி டார்கெட்டிங் விச் ஏஜ் குரூப். பங்களாதேஷ் வந்து சமீபத்துல எந்த வயதினரை இலக்காக கொண்டு அவசர தட்டம்மை தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியது? 6 மாதங்கள் முதல் 5 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஓகே, 200-year-old manuscript of ராமச்சரிதமனாஸ் is said to be added to which museum? 200 ஆண்டுகள் பழமையான ராமச்சரிதமனாஸ் கையெழுத்து பிரதி எந்த அருங்காட்சியகத்துல சேர்க்கப்பட உள்ளது அப்படின்னா எதுல அப்படின்னா அந்தராஷ்டிரிய ராம்கதா சங்கிரஹாலயா. India recently sent humanitarian aid to Afghanistan mainly in response to which situation? இந்தியா சமீபத்துல முக்கியமாக எந்த சூழ்நிலைக்கு மனிதாபிமான அடிப்படையில ஆப்கானிஸ்தானுக்கு உதவியது அப்படின்னா அங்க ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கத்துக்கு. Recently, who became the world's first quadruple amputee to achieve an international archery gold medal? சமீபத்துல சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற உலகின் 4 உறுப்புகளையும் இழந்த மாற்றுத்திறனாளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயல் நாயக். ஸோ இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயல் நாயக் வந்து இவங்க வந்து வில்வித்தை வீரர். ஓகேவா? வீராங்கனை. ஸோ இவங்களுக்கு வந்து ஏற்பட்ட அந்த மின்சார ஷாக்கால சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு 2 கை கால் வந்து இதாகிரும். ஓகேவா? ஸோ அந்த 4 உறுப்புகளுமே அவங்களுக்கு வந்து செயல் இழந்துரும். ஓகேவா? ஸோ அவங்க தான் இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. அவங்க நேம் வந்து பயல் நாக். ஓகேவா? ரீசன்ட்லி who has been appointed as the president of Vietnam? ஸோ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களை பத்தி. ஓகேவா? 4 உறுப்புகளையும் இழந்த மாற்றுத்திறனாளி. ஓகே, அவங்களதான் என்ன சொல்லுவோம்னா குவாட்ரப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். வியட்நாமோட அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டூலாம் ஆர் தோலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். Who has been given additional charge as chairman and managing director of Steel Authority of India? ஏப்ரல் 2026ல ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் சிங். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நரேந்திர பூஷன் has been appointed as secretary of which department? ஏப்ரல் 2026ல நரேந்திர பூஷன் எந்த துறையோட செயலாளராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ், நிலவளத்துறை. Recently, who became the first woman to travel beyond low earth orbit and reach lunar orbit? சமீபத்துல புவியின் தாழ்ந்த சுற்றுப்பாதையை தாண்டி நிலவின் சுற்றுப்பாதையை அடைந்த முதல் பெண் யார் அப்படின்னா கிறிஸ்டினா கோச். Who became the first fast bowler to take 200 wickets in IPL history? IPL வரலாற்றுல 200 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா புவனேஷ் குமார். Which of the following has become India's first openly queer member of parliament? இந்தியாவின் முதல் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ கியூர் ஆர் கொயர் அப்படின்னா என்னன்னா ஓரின சேர்க்கையாளர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? ஸோ அதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, பின்வரும் நூற்றில் இந்தியாவில் முதல் பகிரங்கமாக தன்னை அறிவித்துக் கொண்ட கொயர் ஆர் கியூர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா மேனகா குருசுவாமி.
Recently, who won the SAFF Under 20 Championship 2026 title? சமீபத்துல SAFF Under 20 Championship 2026 பட்டத்தை வென்ற நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ். சாஃப் அண்டர் 20 பட்டத்தை வென்ற நாடு வந்து பங்களாதேஷ். நேஷனல் மெரிடைம் டே வந்து 5 ஏப்ரல். தேசிய கடல்சார் தினம் வந்து ஏப்ரல் 5. Who was named the Men's Player of the Year for 2025 by the Asian Squash Federation? ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பால் 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டின் சிறந்த ஆடவர் என ஆடவர் வீரர், ஓகேவா? சோ என்னது மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கக்கூடிய விருது வழங்கி அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அபய் சிங், ஓகேவா? ஆசிய ஸ்குவாஷ் கூட்டமைப்பால் மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அபய் சிங்குக்கு. France hosted the One Health Summit under G7 presidency in 2026 at which city? 2026இல் G7 தலைமைத்துவத்தின் கீழ் பிரான்ஸ் எந்த நகரத்தில் ஒன் ஹெல்த் மாநாட்டை நடத்தியது அப்படின்னா லியான், பிரான்ஸ்ல. விக்ரமாதித்யா வேதிக் கிளாக் installed at காஷி விஸ்வநாத் தம் is unique because it's காசி விஸ்வநாத் தாம்ல நிறுவப்பட்டுள்ள விக்ரமாதித்யா வேத கடிகாரம் ஏன் தனித்துவமானது அப்படின்னா இது வந்து வேத பஞ்சாங்க முறையின் அடிப்படையில வந்து நேரத்தை காட்டுகிறது. அந்த நல்ல நேரம், ராகு, கேது இதெல்லாம் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி. இந்தியா ஓன் ஹவு மெனி டோட்டல் மெடல்ஸ் அட் த வேர்ல்ட் ஆர்ச்சரி பாரா சீரீஸ் ஹெல்ட் இன் பேங்காக்? பேங்காக்ல நடந்த உலக மாற்றுத்திறனாளி வில்வித்தை தொடர், அதான் வேர்ல்ட் ஆர்ச்சரி பாரா சீரீஸ். அதுல இந்தியா 16 பதக்கங்களை வந்து வென்றுள்ளது. இந்தியன் ரயில்வேஸ் அப்ரூவ்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்ட் ஒர்த் அப்ராக்சிமேட்லி. இந்தியன் ரயில்வே வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் திட்டத்துக்கு எவ்வளவு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னா 398 கோடி ரூபாய். Bharat Tribes Fest 2026 recently concluded in New Delhi was organized by which ministry? சமீபத்துல புதுடில்லியில் நிறைவடைந்த பாரத் பழங்குடியினர் திருவிழா 2026 எந்த அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா பழங்குடியின விவகார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். Which state is organizing Global Rajasthan Agritech Meet 2026? Global Rajasthan Agritech Meet இதை வந்து நடத்த உள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். 16th Hockey India Sub Junior Men's National Championship held in which city? 16வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் ஆடவர் தேசிய சாம்பியன்ஷிப் வந்து எந்த நகரத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா ராஜ்கிர்ல. ஸ்போர்ட்ஸ் ஆல்பபெட் புக்லெட்ஸ் இனிஷியேட்டிவ் லான்ச் இன் 2026 எய்ம்ஸ் டு. 2026ல தொடங்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆல்பபெட் புக்லெட்ஸ் முன்முயற்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரமோட் ஸ்போர்ட்ஸ் லிட்ரஸி அமாங் சில்ட்ரன் த்ரோ ஆல்பபெட்ஸ். ஓகே, ஆல்பபெட்ஸ் வழியா குழந்தைகளிடையே விளையாட்டு அறிவை புகட்டுதல் ஆர் மேம்படுத்துதல். Recently, veteran Congress leader who served as a union minister in government of India passed away. Who was she? சமீபத்துல ஏப்ரல் 2026ல காலமான இந்திய அரசில் மத்திய அமைச்சராக பணியாற்றிய மூத்த காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னா மொக்சினா கித்வாய். Astronomers recently discovered an unusual solar system containing 2 Earth-like planets. These planets are classified as what type? வானியலாளர்கள் வந்து சமீபத்துல 2 பூமி போன்ற கோள்களை கொண்ட ஒரு அசாதாரண சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கோள்கள் வந்து எந்த வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா சூப்பர் எர்த் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. Recently, who has been appointed as Vice President and Managing Director of Asia Pacific and Japan region by Intel Corporation? சமீபத்துல இன்டெல் கார்பரேஷன் நிறுவனத்தால ஆசிய பசிபிக் மற்றும் ஜப்பான் பிராந்தியத்துக்கான துணைத் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சந்தோஷ் விஸ்வநாதன். Which country has recently launched the world's first 10G USIC GHz இன்டர்நெட் நெட்வொர்க்? உலகின் முதல் 10G இணைய அமைப்பை சமீபத்தில் தொடங்கிய நாடு எது அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் இஸ் இந்தியாஸ் நேஷனல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் லான்ச்டு பை விச் மினிஸ்ட்ரி? ஓகேவா? ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இ மார்க்கெட் பிளேஸ்? ஓகேவா? ஸோ யாரா இருக்கும்? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய அரசால தொடங்கப்பட்ட இந்தியாவின் தேசிய பொது கொள்முதல் இணையதளமான அரசு மின் சந்தை யார் தொடங்கியிருப்பாங்க? மின் சந்தைன்னு வந்துருச்சு. காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இந்தியாவின் முதல் முன்மாதிரி அதிவேக ஈநுலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டுல. விச் மினிஸ்ட்ரி ஹாஸ் ரிலீஸ்ட் டிராஃப்ட் ரூல்ஸ் டு மேனேஜ் தார்பால்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் இந்தியாஸ் கோஸ்ட்லைன் அண்ட் மெரைன் என்வரான்மெண்ட் ஃப்ரம் ஆயில் ஸ்பில்ஸ்? எண்ணெய் கசிவுகள்ல இருந்து இந்தியாவோட கடற்கரை மற்றும் கடல் சூழலை பாதுகாக்க தார் பந்துகளை மேலாண்மை செய்யவும் வரைவு விதிகளை வெளியிட்டுள்ள அமைச்சகம் எது? எந்த அமைச்சகமாக இருக்கும்? சுற்றுச்சூழல், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம்.
under whose mediation was a 2-week ceasefire agreed upon between ஈரான் and US. யாருடைய மத்தியஸ்தின் கீழ் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 2 வார கால போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது? யாரோட அந்த மத்தியஸ்தின் அந்த மீடியனா யார் செயல்பட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான். Which city topped the list of India's most polluted cities in March 2026? மார்ச் 2026 படி மிக அதிக அளவில் மாசுபட்ட நகரங்களோட பட்டியல்ல முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா கூர்கான், ஹரியானா. ஓகேவா, கூர்கான். ஓகே, எந்த சிட்டி அப்படின்னா கூர்கான். இது எங்க இருக்குன்னா ஹரியானால இருக்கு. Which countries recently vetoed a United Nations Security Council resolution to reopen the Strait of Hormuz? ஹர்மூஸ் நீர் சந்தியை மீண்டும் திறப்பதற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை சமீபத்தில் வீட்டோ அதிகாரம் மூலம் நிராகரித்த நாடுகள் எது அப்படின்னா ரஷ்யா மற்றும் சைனா. ஓகேவா, ரஷ்யா மற்றும் சைனா. Who has been appointed as the global ambassador for the TCS World 10K Bangalore 2026? TCS World 10K Bangalore 2026 போட்டிக்கான உலகளாவிய சர்வதேச தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா பிளாங்கா பிளாசிச். ஓகேவா, ஓகே. சோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 150 கொஸ்டினுக்கு மேல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே நம்பர் போட்டதுனால பாத்தீங்கன்னா 300 வந்திருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 125 கொஸ்டினாவது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த ஏப்ரல் மந்த்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு 300 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா, சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே, ஜூன் 2026 இந்த 2 மாசத்துக்கான டாப் கரண்ட் அஃபேர் வந்து நான் யூடியூப்ல டீச் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பாத்துருங்க. நீங்க பிளேலிஸ்டுக்குள்ள வந்தீங்கன்னா குரூப் டி ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல குரூப் டிக்காக நம்ம கொண்டு போயிட்டு இருக்க கரண்ட் அஃபேர் கிளாஸஸோட வீடியோஸ் பிளஸ் மேக்ஸ் கிளாஸஸோட வீடியோஸ் வந்து இருக்கும். அதை மறக்காம பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு போன மேக்ஸ் கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் 2026 கூடிய ஃபோல்டர்ல இருக்கும். அதை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுல பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே வேணும் மேம். எனக்கு கரண்ட் அஃபேர் வந்து நான் இனி டெய்லி பேசிஸ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லைஃப் டைம் வேலிடிட்டி ஃபீஸ் வந்து 999. ஓகேவா, ஆனா குரூப் டிக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா 799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு வந்து ஆஃபர் பத்தி சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் வேலிடிட்டினா இன்னைக்கு 1000 பே பண்ண வேண்டாம், 799 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம்னா 199 மட்டுமே இன்னைக்கு பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்டா நடந்த 101 ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வேணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இப்ப குரூப் டிக்கு மட்டும் நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் கூட நீங்க வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆஃபர் வந்து ஏற்கனவே எஸ்டர்டேவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இமீடியட்டா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம்னா ஐ வாண்ட் சிஏ மெசேஜ் பண்ணுங்க. அதே குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.